எனதருமை நண்பர்களே, வழக்கறிஞர்களே, இளம் வழக்கறிஞர்களே, மாணவ செல்வங்களே, சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே, ஆண்டவர்களே, சான்றவர்களே, பெரியவர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம்னா, உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டது. என்ன உத்தரவு போட்டது? என்க்ரோச் பண்ணியிருக்கார். ஒருத்தர் ஒரு இடத்தை என்க்ரோச் பண்ணியிருக்கார். அவரை நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லுது. ஆக்கிரமிப்பு, ஒரு இடத்தை ஆக்கிரமித்து அதில் ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறார், அல்லது குடியிருந்து வருகிறார், அல்லது வசித்து வருகிறார். ரைட். வசித்து வருகின்ற ஒரு நபரை குற்றவாளி என்று சிறையில் அவர் தண்டிக்கப்பட்டு அவருக்கு சிறைச்சாலைக்குள் அடைக்கப்படுகிறார். அடைக்கப்பட்டவுடன் அவரது வீட்டை என்ன பண்ணுறாங்கன்னா, இது உடனே அதிகாரிகள் புல்டோசர் கொண்டு சென்று இடிக்கிறாங்களாம். அவர் இந்துவாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்தவராக இருக்கட்டும், அல்லது முஸ்லீமாக இருக்கட்டும், இந்திய நாட்டின் குடிமகன். ரைட். இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் அதன் பலன்களை அனுபவிப்பதற்கு அவருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கான உரிமைகளை கொடுத்துள்ளது. சரி, ரைட். அதிகாரிகள் இடிக்கிறார்கள். இதை போன்று பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பல்வேறு புகார்கள் எழுதுது. இந்த மாதிரி இடிக்கிறாங்க. அது இடிக்கிறது ஒரு நபர் வேண்டாம், அவர் ஒரு குற்றவாளி அல்லது ஒரு ரவுடி என்று முடிவு கட்டப்பட்டால், ரவுடி நம்ம அதெல்லாம் படித்தோம். ரவுடிகளோட வீடெல்லாம் வரிசையாக தரைமட்டமாக்கப்பட்டு, யார் நல்லது யார் செஞ்சாலும் அநியாயம் தானே. ரவுடிகளோட வீடு குடியிருந்த இடங்கள்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு அரசுக்கு கொடுக்கப்பட்டது. ரைட். அதாவது நம்ம நிறைய படிக்கிறோம்ல பேப்பரில். இது மாதிரி என்ன சொல்கிறோம், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன, ஆக்கிரமித்த நிலம் மீட்கப்பட்டது அப்படின்னு. இப்போது சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அரசு அதிகாரியாக இருப்பதால் மட்டுமே சட்டமுறையான வழிமுறைகளை பின்பற்றாமல் எந்த ஒரு குடியிருப்பையும் மிஷின் வச்சு இடிப்பதை, புல்டோசர் வச்சு இடிக்கிறத அனுமதிக்கவே முடியாது. இதை தான் நான் சொல்கிறோம். இதை இங்கே இருக்கிற ஹைகோர்ட்ஸில் இருக்கிற அட்வொகேட்ஸ் தெரியாமல் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஒரு என்க்ரோச்மெண்ட் வச்சுங்க, ஒரு புறம்போக்கு லேண்டு, அதில் ஒருத்தர் என்க்ரோச் பண்ணியிருக்காரு. முதல்ல சிவில் கேஸுக்கும் கிரிமினல் கேஸுக்கும் தர் இஸ் டு எனி கனெக்ஷன்றதை அதிகாரிகள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அது ஒரு கிரிமினல் வழக்கில் ஒரு நபர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி உள்ள வச்சிட்டிங்கன்னா அவருக்கு உரிமையல் சட்டங்கள் பொருந்தாது என்ற அர்த்தமா? ஒரு நபர் ஒரு குற்றம் செய்திருக்கிறார், அது ஒரு கிரிமினல் குற்றம். அந்த கிரிமினல் குற்றத்திற்கு என்று அவருக்கு ஒரு சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த சிறை தண்டனை காரணமாக அவர் சிறையிலே அடைக்கப்படுகிறார். அப்படி அடைத்து விட்டால் சிவில் சட்டங்கள் அவருக்கு பொருந்தாது என கூறி அதிகாரிகள் நேரடியாக சென்று அவருடைய வீட்டை இடித்து நாசப்படுத்த முடியுமா? யாரும் அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. சிவில் சட்டங்களில் என்ன வகையான உரிமைகள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த உரிமைகளும் அவருக்கு உண்டு. அவருக்கு அந்த நடைமுறைகள் கொடுக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் இதை போன்று ஒரு உத்தரவை கொடுக்கிறது. இதை எப்படிலாம் நீங்கள் இடிக்கணும், இல்லை இதை எப்படிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஒரு என்க்ரோச்மெண்ட், ஹவு டு ரிமூவ் என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. இதை போன்று பல்வேறு வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு என்க்ரோச்மெண்ட்டை பொதுவாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் ஒரு சட்டம். ரைட். இந்த லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டில் பிரிவு 6 செக்ஷன் 6 சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த செக்ஷன் 6 எதை சொல்லுவாங்கன்னா, அதாவது ரெவன்யூ ரெக்கவரிஸ் ஆக்ட் ஒன்று இருக்குது. அதாவது வரி எப்படி வசூல் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஆக்ட் தனியாக இருக்குது, வரி வசூல் பண்ணுறதுக்கு ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட். அந்த ரெவன்யூ ரெக்கவரி ஆக்டில் எப்படி ஒரு நபருக்கு ஒரு நோட்டீஸ், ஒரு ப்ரேயர் நோட்டீஸ், முன் அறிவிப்பு, ப்ரேயர் நோட்டீஸ்னால் அது 15 days டைம், அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அந்த 15 நாள் நோட்டீஸ் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த 15 நாள் நோட்டீஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவரிடமிருந்து அந்த 15 days நோட்டீஸ்க்கு அப்புறம் அவர்கிட்ட நீங்கள் ரிப்ளை வாங்கணும். ரிப்ளை வாங்கி அதன் மேலே ஒரு உத்தரவு பண்ணணும். இந்த லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் மேலே இன்னும் உங்களுடைய அப்ஜெக்ஷன் நாங்கள் பார்த்தோம், அது பொருந்தலை, அதனால் வி ஆர் டிஸ்போசிங் யுவர் அப்ஜெக்ஷன், வி டிஸ்கார்டட் யுவர் அப்ஜெக்ஷன், அதனால் அடுத்து உங்கள் வீட்டை இடிக்க போகிறோம்னு அந்த அப்ஜெக்ஷன் மேலே அவருக்கு அடுத்து கலெக்டர்கிட்ட போகலாம். அடுத்து இறந்த போகிறாருன்னா கலெக்டரில் ஆர்டிஓ, அடுத்து ஆர்டிஓ கிட்ட ஒரு அப்பீல், முதல் அப்பீல், ஃபர்ஸ்ட் அப்பீல் வைக்கிறார். ரைட்டு. அது வரைக்கும் இந்த அதிகாரம் வீடு இடிக்காம தான் இருக்கணும். அது சட்டத்தினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட முறையான உரிமை. சரி, ரைட்டா? இது அவர் கொடுக்குறாங்க, அவர் போகணும். அதுக்கு அடுத்தது செகண்ட் எங்கே போகிறாங்கன்னா, அடுத்தது அங்கேயே ஆர்டிஓ சொல்கிறார், இல்லை இடிச்சு தான் ஆகணும், உன்னுடைய அப்ஜெக்ஷன் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னால் அடுத்து அவருக்கு உரிமையை கொடுக்குறது கலெக்டர். மாவட்ட கலெக்டர்கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட அவர் ஒரு பெட்டிஷன் வைக்கிறார். செகண்ட் அப்பீல் அங்கேயே வச்சு கொண்டு வந்துட்டான். இப்போ அவர்கிட்ட போய்ட்டு அவர் கொடுக்குறாரு. அதாவது லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டில் ப்ரொவிஷன்ஸ் வருது, இப்படி தான் பண்ணோம். ஒரு ஹவு டு ரிமூவ் என்க்ரோச்மெண்ட் அப்படின்றது, ஒரு அரசு நிலத்தில் ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அவரை எப்படி எடுப்பது அப்படின்னு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டில் சொல்கிறாங்க. ரைட்டா? சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இது கலெக்டர்கிட்ட வருது. கலெக்டர் டிஸ்கார்ட் பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு ரிட் பெட்டிஷனாக வரணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஆர்டிஓ, இந்த ஆஃபீஸர் எல்லாரையும் பார்ட்டியை போட்டு இந்த மாதிரிலாம் நான் போனேங்க, இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் தப்பு, அதனால் கன்சிடர் பண்ணால் ரிட் பெட்டிஷன் டபிள்யூபிக்கு அப்புறம் ரிட் அப்பீலுக்கு மேலே எஸ்எல்பி போவாங்க. ரைட். இதுதான் சட்டத்தினால் சொல்லப்பட்ட நடைமுறை. சட்டத்தின் சட்டத்திற்கு உட்பட்டே ஒரு நபர் ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும்
ஒரு ஆக்கிரமிப்பில் ஒரு நபர் இருக்கும்போது அவரை வந்து நீக்க வேண்டும் என்று வந்து உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப மிக தெளிவாக இப்போ தான் சொல்லிடுது. அப்படின்னா இந்த மாதிரி நிறைய போய் வீட்டு இடிக்கிறாங்கன்னா யாராக இருந்தாலும் வந்து அதிகாரிகள் மட்டும் நீதிபதிகளாக மாறிவிடக்கூடாது, மாறி இடிச்சிடக்கூடாது. நீதிபதிகளுக்கே இங்கே வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த சட்டத்திற்கு உட்டுப்பட்டு தான் கட்டுப்பட்டு மட்டுமே நீதிபதியிடம் உத்தரவுகளை போட முடியும். ஆனால் இந்த என்க்ரோச்மெண்ட் ஆக்டில் இந்த லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டில் இதே போல் லேண்ட் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முன்னரே இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்க 15 days நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தா பண்ணணும். அந்த நோட்டீஸ் லேண்ட் என்க்ரோச்மெண்ட்டில் நோட்டீஸ் கொடுத்தா என்ன நடைமுறை, அதில் நீங்கள் கவுண்டர் வாங்குவீங்க, அதை க்ளோஸ் பண்ணுவீங்க, அதுக்கு மேலே ஒரு ஆர்டிஓ கிட்ட போவார், அது அந்த ஆக்ட்லேயே வருது. அதுக்கப்புறம் அவர் கலெக்டர் கிட்ட போவார், கலெக்டருக்கு அப்புறம் ரிட் பெட்டிஷன், ரிட் அப்பீல், சுப்ரீம் கோர்ட். ஸோ இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போட்டு அதை ஃபைனலைஸ் ஆகி வந்த பிறகு தான் நீங்கள் இடிக்கணும் ஒரு வீட்டை. ஆனால் இதில் என்ன மிகப்பெரிய ஒரு கேள்வியை வைக்கிறேன் அப்படின்னா, பல்வேறு வழக்குகள் வந்து பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இது மாதிரி வந்து லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட், லேண்ட் என்க்ரோச்மெண்ட்டில் நிறைய ரிட் பெட்டிஷன் இருக்குது. அந்த ரிட் மனுக்குறையிலெல்லாம் வந்து இந்த பிரிவு 6 வந்து நோட்டீஸ் வைக்கப்பட்டதா என்ற நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டதா என்கின்ற விஷயங்கள் வந்து காற்றில் பறக்கவிடப்பட்டது. என்கிட்ட நிறைய வழக்கு இருக்குது. வழக்கு இல்லாமல் நான் இந்த விஷயத்தை சொல்லவில்லை. பல்வேறு நீதிமன்றங்களில் வந்து நோட்டீஸ் வந்து 15 நாள் நோட்டீஸ் கொடுத்தாங்களா, அந்த 15 நாள் நோட்டீஸ் என்க்ரோச்மெண்ட் ஆக்டில் இருக்கும்போது அதுக்கு மேலே அவர் வந்து ஆர்டிஓ அப்பீல் பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் கொடுக்கப்பட்டதா, அந்த ஆர்டிஓ ஆர்டருக்கு அப்புறம் அவர் கலெக்டர்கிட்ட போகிறதுக்கு அவருக்கு கரெக்டாக நேரம் தரப்பட்டதா, அதுக்கப்புறம் ரிட் பெட்டிஷன் வந்தாங்களா, அதுக்கப்புறம் அந்த நடைமுறையிலே வந்து பார்க்கவில்லை. 15 நாள் அவகாசம் இருக்கிறதா, நோட்டீஸ் இருக்கிறதா இல்லையா என்பதை கூட காணாமல் பல்வேறு அவங்களுக்கு என்ன அவர் வந்து ஒரு மைண்ட் செட் அப்படின்னா, ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்காரு. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தா அவர் காலி பண்ண வைக்க முடியாது. ஸோ வந்து பொதுநலன் வந்து மிக முக்கியம். பொதுநலனுக்காக செய்கிறோம். பொதுநலன் பார்க்கின்ற அதே சமயத்திலேயே இந்த சட்டங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களே வந்து பார்க்க வேண்டிய கடமை நீதிமன்றங்களுக்கு உண்டு. அது என்றைக்குமே வந்து யாருமே வந்து புறந்தள்ளிவிட முடியாது. ரைட், ஓகே. இப்போ அடுத்தது அதிகாரிகளுக்கு சொல்வது என்னவென்றால், முதல்ல ஒரு லேண்ட் என்க்ரோச்மெண்ட்டில் இருக்கிற அந்த என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்கள் வந்து லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டை தரவாக படிங்க. அந்த லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டில் பிரிவு 6 வந்து பிரிவு 28 லேண்ட் ரெவன்யூ ரெக்கவரி ஆக்டில் செக்ஷன் 28 எப்படி சொல்லிடுதோ அதை மாதிரி நீங்கள் நோட்டீஸ் சார்பு செய்யப்பட வேண்டும் என்றால் அதை போல மட்டுமே நீங்கள் வந்து நோட்டீஸ் ஆனது சார்பு செய்யப்பட வேண்டும் என்பது விதி. அந்த விதிகளை அரசு அதிகாரிகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும். அப்படி முறையாக பின்பற்றப்படாமல் ஒரு அரசு அதிகாரியானவர் ஒரு வீட்டை இடித்தாலோ அல்லது ஒரு கட்டிடத்தை இடித்தாலோ அதற்கு நஷ்டஈடு இப்போ இடிச்சிட்டாரு, அப்போ அவர் வந்து ஒரு டேமேஜஸ் கிளைம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு புறமா இருக்க டேமேஜஸ் கிளைம் பண்ணால் இஸ் லேபிள் டு பே தி காம்பன்சேஷன். டேமேஜஸ் யாரெல்லாம் வருவாங்க, கலெக்டர் முதற்கொண்டு வருவாங்க, எல்லாரும் அவர் பார்ட்டியை பொறுத்த டேமேஜஸ் கிளைம் பண்ணுவார். ஸோ ஆகவே வந்து ஒரு அதிகாரிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து ஒரு என்க்ரோச்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு எப்படி அவற்றை வந்து ரிமூவ் செய்வது என்பது ஒவ்வொருவரும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட். அந்த லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் வாங்கி படிக்கும்போதே அதனுள் வந்து லேண்ட் ரெவன்யூ ரெக்கவரி ஆக்டும் ஓடும். அப்போ இது ரெண்டுத்தையுமே தரவாக படித்து கொண்டு மட்டுமே இந்த வேலையில் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். வணக்கம் நண்பர்களே.